நான் உங்கள் ஏஆர்எஸ். போன வீடியோவில் உலகம் பூமி தோன்றிய முதல் நாளை பற்றி பார்த்தோம். இப்போ இரண்டாம் நாள். முதல் நாளில் தேவன் பூமியில் அசைவாடினார், பூமி சுழற்சி உண்டாச்சு, ஆகாயத்தின் மேலே தேவன் அசைவாடினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வெளிச்சம் உண்டாயிடுச்சுன்னு பார்த்தோம். இப்போ இதில் என்ன பண்ணுறாரு, நம்ம போன்ற பார்த்தோம், ஜெல் டைப்பில் உலகத்தில் பூமியின் மேலே தேவன் ஜலத்தின் மேலே அசைவாடினார்னு பார்த்தோம். அந்த ஜலம் எப்படி இருக்குது அப்படின்னா ஜெல்லு மாதிரி இருக்குது அப்படின்னா. இப்போ தேவன் சொல்கிறாரு, அந்த தண்ணி மேலே இருந்த ஆகாய தண்ணியில் மத்தியில் நடுவில் அதை பிரித்து அதை அப்படியே ஆகாய விரிவு உண்டாக்கினார். அந்த ஜலத்தை அப்படியே விரிவு உண்டாக்குனார். எப்படி அப்படின்னா, இந்த பூமியின் சுழற்சி எப்படி இப்படி சுழண்டு போகும்போது ஒரு அசைவு இருக்கும் இல்லையா? எப்படின்னா ஒரு 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 ஒன்றுமில்லாத ஒரு கல், அதாவது நம்ம சின்ன பிள்ளை விளையாண்டுருப்போம், அந்த சக்கரத்தை சுற்றி ஒரு மிட்டாய் சக்கரம் இருக்கும் இல்லையா? அது கரடு மூடாக இருக்கும், அதை சுற்றினா சர்ற சத்தம் கேட்கும். அது மேலே முள்ளாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அது சுற்றும் போது, அதை பார்க்கும்போது அந்த சக்கரம் முள்ளாக இருக்கும் தெரியும், அது சுற்றும் போது ரவுண்டாக தெரியும் இல்லையா? ஒரே சேஃப் ரவுண்டாக தெரியும். அதே மாதிரி தான் இந்த சுழற்சி கரடுமுடாக ஏடா கூடமாக அங்கிட்டு எங்கிட்டு நீட்டிக்கிட்டு மலையாக இருக்கிற அந்த மலை மாதிரி இருக்கிற அந்த கற்கள் பூரா அப்படி சுழற்சி அடையும் போது ஒரு அமைப்பு ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா? உருண்டை ஷேப் வருது. உலகம் உருண்டை இல்லையா? அந்த உருண்டை ஷேப் வரும்போது அதுக்கு தக்கன மாதிரி அந்த ஆகாயத்தை தேவன் விரிக்கிறார். ஏன்னா மழை பொழியணும், அடுத்த திட்டம் மழை பொழியிற திட்டம், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆகாயத்தை விரிவு பண்ணுறார். ஏன்னா அந்த பூமியோட அந்த கல்லை, அந்த சுத்தப்பட்ட கல்லை விட தண்ணி அங்கிட்டு போயிட முடியாது. ஆகாய விரிவு அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஆகாய விரிவை அந்த பூமியின் சுழற்சிக்குள்ளே மட்டும் ஆகாய விரிவை விரிவு பண்ணார். அந்த பூமிக்கு ஏற்றபடியே அந்த ஆகாய விரிவு உண்டு பண்ணினார். அது மத்தியில், அது ஜலத்தின் மத்தியில் அது ஆகாய விரிவு உண்டு பண்ணார். அப்போ என்னாச்சு, அதை வெட்டி விட்டனையும் அந்த தண்ணி பூரா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே தண்ணி, கீழே தண்ணி. அப்போ மேலே இடத்த பார்க்குறோம், மேகம், நம்ம மேகம்னு பார்க்குறோம், மேகமூட்டத்தை பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் மேகமூட்டம், கருமூட்டம், இவைகள்லாம் மேலே நிற்கி அதில் பாதி அப்படியே கீழே இறங்கிடுச்சு. இப்போ மேல் இருக்கிற தண்ணியையும் கீழே இருக்கிற தண்ணியும் ஆண்டவர் பிரிக்கிறார். மேலே ஆகாயம் பிரிக்கிறார், கீழே தண்ணி கீழே இறக்கி பூமிக்கு கீழே இறங்கி எல்லா தண்ணி கீழே இறங்கிடுச்சு. இப்போ மத்தியில் பிரிக்கிறார். மத்தியை பிரித்து விட்டு அதை பண்ணுறார். இப்போ இந்த தண்ணி பூரா கீழே இறங்குது, மத்தியில் தண்ணி பூரா அது கீழே இறங்குது. அப்போ ஆதியாகமத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஜலத்தின் மேல் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கினார் அப்படின்னு. அப்போ தேவன் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்க தண்ணியை பிரித்து மேலே இருக்க தண்ணியும் பிரிக்கிறார். இப்படி பிரிக்கும்போது அது அப்படியே தேவன் என்ன நினச்சி என்ன சொல்கிறாரோ மத்தியில் பிரிக்கணும். அந்த சொல்கிற மாதிரி பலூனில் ஜெல்லு மாதிரி தண்ணி இருக்குன்ற, அப்போ சேர்ந்து மொத்தமாக தண்ணி அப்படியே பிரித்து அப்படி ஆகாய விரிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜலங்களை நம்ம இப்போ ஏதாச்சும் காய வச்சு அப்படியே என்ன செய்வோம். அதே மாதிரி தேவன் அந்த ஆகாயத்தை அப்படியே பிரித்து விடுறார். ஒன்று போல் அகலமாக அந்த பூமிக்கு தகுந்த மாதிரி, பூமியின் சுழற்சிக்கு தகுந்த அளவுக்கு அதை விரித்து விடுறார். ஃபுல்லாக விரித்து விடுறார். இப்படி பூமி உருண்டையாக இருக்கு இல்லையா? அந்த ஆகாயத்தை அப்படியே பிரித்து விடுறார். தேவன் இங்கேருந்து மனிதர்களுக்கு அடுத்த திட்டத்துக்கு ஏற்ற மனிதர்களுக்கு என்ன பூமியில் என்னென்ன உண்டாக்கணுமோ, அதை எப்படிலாம் வரணுமோ அதுக்கேற்றபடி அதை எப்படியே பண்ணுறாரு, விரிவு உண்டாக்குறார். இதுதான் தேவன் அங்கே செய்கிற ஒரு திட்டம். அப்போ என்ன பண்ணுறாரு, அது அப்படியே பிரித்து வந்துருச்சு. இப்போ அதுக்கு ஆகாயன்னு பேர் விடுறாரு. இது கீழே இருக்க ஜலத்துக்கு என்ன சொல்றாரு, சமுத்திரம்னு பேர் விடுறாரு. இப்போ அந்த பேரெல்லாம் அடுத்து உண்டாக்குறாரு. இப்போ எனக்கு தண்ணி இறக்கிறார். அது அப்படியே ஆயிடுச்சு. இப்போ இதனாச்சு, இப்போ தண்ணி இறங்கி முடிஞ்சோடனேயுமே, பிரிவு உண்டாக்கி முடித்தோடனேயுமே என்ன, அது அவ்வளவு ப்ராசஸ். எப்படி இந்த தண்ணிலாம் இறங்கி மேலே ஆகாயம், பூமிக்கு சுற்றி தண்ணி, இவையெல்லாம் கீழே உழுது சேர்றதுக்கு தேவனோட இதுக்கு 2ஆம் நாள் ஆயிடுச்சு. இது முடிய
2ஆம் நாள் இந்த காரியம் நடக்குது. தேவ பூமியின் திட்டத்தில் 2ஆம் நாள் மேகத்தில் உள்ள தண்ணி ஆகாயத்தில் உள்ள தண்ணியை மத்தியில் 2ஆக பிரித்து மேகத்தில் ஆகாயமும் வானமும் மேகமூட்டங்களும் பண்ணி மற்றவைகளை பூரா தண்ணியாக கீழே பூமியில் இறக்குறார். இது முடிய 2ஆம் நாள் ஆயிற்று.